இந்த பெட்டிக்குள்ள புதையல் இருக்குது. புதையலுக்கான வழிகள், பாதைகள் இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது எல்லாத்துக்கும் அது புதையல் மாதிரி இருக்காது. ஒரு சிலருக்கு ரொம்ப அதுக்கு மேலே ஆர்வம் உள்ளவங்க மட்டும் தான் இருக்கும். என்ன அப்படின்னா ஆட்டோமொபைல் அதை பற்றின நியூஸ், அதை பற்றின புத்தகம். இந்த புக்கை வாங்குறதுக்காண்டி நான் காலேஜ் முடித்த உடனே இதான் வேலை. மாதம் மோட்டரோட புக்கை வாங்கி என்னென்ன பைக் வந்திருக்கு, என்னென்ன பைக் லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதே வேறு எந்த வேலையும் கிடையாது. ஏன்னா அந்த நேரத்தில் மொபைல் வந்து அதிகமாக கிடையாது. அதனால் ஒரே வேலை இது மட்டும்தான், வேறு மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. மாதத்துக்கு ஒரு புக் லான்ச் பண்ணுவாங்க. அந்த புக்கை பார்த்துட்டு என்னென்ன பைக் இருக்குது, என்னென்ன கார் லான்ச் ஆயிருக்குன்னு படிக்கிறதா வேலை. இந்த புக்கில் ஒரு கிறுக்குத்தனமான ஒன்று ஒருத்தர் பண்ணுவான். என்ன அப்படின்னா, இப்போ வந்து மோட்டரோட யூடியூப் சேனல் இருக்குல்ல, அதில் ஒருத்தர் பேச வந்துட்டுமா வயசான மாதிரி இருப்பான், வந்து கண்ணாடி போடுறான். அவன் பேசக்கூட வார்த்தையே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுத்த தமிழில் பேசாமல் நினச்ச அவன்கிட்ட பேசுவான். வேணுக்குன்னு பேசணும், தெரியாமல் பேசணும்லாம், தெரிஞ்சுதான் பேசணும்னு தெரியும். ஏன் அப்படின்னா ஒரு வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்பு இருக்காது. அந்த மாதிரி தான் பேசுவான். தமிழில் நல்லா பேசுகிற மாதிரி பேசுவான். ஒரு வார்த்தை பேசிட்டு அந்த வார்த்தைக்கான கண்டினியூவாகிட்டு அடுத்த வார்த்தை பேசுவான்னு பார்த்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு உடனே அடுத்த இன்னொரு வார்த்தையை பேசும். அப்படிங்கும்போது எந்த வார்த்தை அப்படி புரியவே செய்யாது. இதுலேயும் அதே பிரச்சனை தான். எழுத மூச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை முடிகிற மாதிரி இருக்கும், ஆனால் அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அதோட தொடர்ந்த வார்த்தை, ஆனால் தொடர்ந்து வர மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம படிக்கும் மூச்சில் ஒரு வார்த்தை வந்து முடியும்ல, ஆனால் முடிஞ்ச மாதிரி இருக்காது, அடுத்த கண்டினியூ வரணுமா இருக்கும், ஆனால் கண்டினியூ ஆகாது, முடிஞ்சிருக்கும், அது அடுத்த ஒரு லைனாக இருக்கும். இந்த மாதிரி அந்த வேலையில் குழப்படி பண்ணி வச்சுருப்போம். இது உங்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி அனுபவம் இருக்கா? அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள்.